ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபுல் பிரைடல் மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்னியரோட மிசரிங் கிளென்சரை யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வைப் பண்ண போகிறோம். இந்த கிளென்சர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம சிடிஎம் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சர். இந்த கிளென்சர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற நிறைய டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த கிளென்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சர் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பிக்ஸியோட டோனர் யூஸ் பண்ணுறோம். இந்த டோனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதனால நம்ம ஃபேஸை ஹைட்ரேட்டாக வச்சிட்ருக்கோம், நம்மளுக்கு ஒரு க்ளாஸி லுக் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த கிளென்சரை ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை காட்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ் ஃபுல்லாக இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இவங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறதுனால நான் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் வந்து இவங்களுக்கு சிலிக்கான் டைப்பில் ப்ரைமர் யூஸ் பண்ணணும். இது ஸ்மாட்ச் பாக்ஸோட ப்ரைமர். இது வந்து நம்மளுக்கு சிலிக்கான் மாதிரி நம்ம ஃபேஸை வந்து ஒரு லேயர் மாதிரி ஆக்கிடும், கொஞ்சம் மேட் ஃபினிஷாகவும் இருக்கும். ஆயில் ஸ்கின்னுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ப்ரைமராக இருக்கும். ரேட் கொஞ்சம் ஹையர் தான், இருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணால் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் தான் ஃபினிஷ் பண்ணுவோம். ஐப்ரோ எப்படி ஃபில் பண்ணோன்னா, இந்த ஸ்பூலி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நம்ம ஐப்ரோவை அப்வர்டாகவும் டவுன்வர்டாகவும் ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிக்கணும். இது முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பிளாக் கலர் பவுடர் ஐப்ரோ ஃபில்லர் இருக்கும். பிளாக் அண்ட் ப்ரௌனு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் எப்படி நான் ஐப்ரோ ஃபில் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கன்சீலர் ஒன்று எடுத்துகிட்டு, இதை விட அவங்க ஸ்கின்னை விட ஒரு ஷேடு பிரைட்டராக இருக்கிற கன்சீலர் எடுத்து ஐஸ்க்கு மேலே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடணும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பவுடர் எடுத்து அதில் செட் பண்ணிடணும். இதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹை மேக்கப் தான் பண்ண போகிறோம். க்ரீஸ் லைனில் ஐஷேடோவில் இருக்கிற லைட்டர் ஷேடை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணணும். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஐஷேடோ பேலட்லேயே இருக்கிற டார்க்கர் ஷேடை எடுத்து ஐஸோட இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இதை நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணுறதுல தான் இதில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐபால் இருக்குல்ல, ஐபாலில் வந்து நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணணும். கன்சீலர் யூஸ் பண்ணி, இந்த கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதில் நம்ம வந்து ஷிம்மர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஷிம்மர் நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுக்கு கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். கன்சீலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷிம்மர் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஷிம்மர் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கில்டர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கில்டர் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஐ லுக்கையே அப்படியே நல்லா மாற்றிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிம்மரை விட இப்போ கில்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு அவ்வளோவும் டார்க் சர்க்கிள் அதெல்லாம் பிக்மெண்ட்லாம் இல்லை. அதனால் நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் லைட் ஷேட் இருக்கும். ஆரஞ்ச் கரெக்டர்லேயே 2 இருக்கும். கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதும் இருக்கும், மீடியமாக இருக்கிறதாகவும் இருக்கும், ரெட்டும் இருக்கும். ரெட்டு வந்து ரொம்ப பிக்மெண்ட்டாக இருந்தால் ரெட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு பிக்மெண்ட் வந்து லைட்டாக தான் இருக்குது, அதனால் ஆரஞ்ச் கன்சீலர் நான் எடுத்துக்கிறேன். இதை கரெக்டர்னும் சொல்லுவாங்க. இந்த கன்சீலரை எடுத்து கண்ணுக்கு கீழே இருக்கிற டார்க் சர்க்கிள் எல்லாமே நான் இப்போது கவர் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்ச் கரெக்டரும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவங்க ஷேடை விட டார்க்காக இருக்கிற கன்சீலரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு பிக்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே நான் கவர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணணும். அவங்க ஷேடை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கன்சீலர் யூஸ் பண்ணி, இப்போ நம்ம கரெக்டர் யூஸ் பண்ணோம்ல, அதில் நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணோன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபேஸை நல்லா கவர் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இப்போ ஈவனாக இருக்கா. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டைமில் நம்ம ஸ்ப்ரேவும் அடிக்கலாம். இதை நான் வந்து ஸ்ப்ரே அடிக்கிறத வந்து உங்களுக்கு நான் காட்டல. ஃபவுண்டேஷன் இவங்க ஷேடை விட ஒரு ஷேடு வந்து லைட்டராக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு அதே சேம் இவங்க டோனாகவே நான் இப்போது காமிக்க போகிறதில்ல, கொஞ்சம் டோன் அதிகமாக இருக்கிறத தான் நான் காட்ட போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து மேக் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்கில் இருக்கிற ஷேடை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, 2 ஷேடை மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அது ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். இதில் பிளெண்டிங் தான் மெயின். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேட்டர் ப்ரெஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். இது நம்ம ப்ரெஷ்லேயும் பண்ணலாம், இல்லை ஸ்பாஞ்ச் வச்சும் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்பாஞ்ச், ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே அந்த ஸ்பாஞ்சில் வந்து எடுத்துரும். இப்போ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியும், போக போக இது செட் ஆகிடும். இப்போ நல்லா நான் ப்ரெஷ்ஷை வச்சு இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் எடுத்துடுறேன். இது பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கெங்கே இப்போது நோஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இப்போ அது எல்லாமே வந்து நம்ம ஃபேஸை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம்.
இப்போ ஹைலைட்டர் போட்டுட்டு இந்த ஹை பாயிண்ட்டு, நோஸ்க்கு மேலே, ஃபோர்ஹெட்டில், இங்கே கீழே சின்னில் எல்லாமே ஹைலைட் பண்ணுறோம். நம்ம அவங்க ஹைலைட் பண்ணால் தான் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நோஸை வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்கு நான் டர்மா பேலட்டில் இருக்கிற டார்க்கர் ஷேட் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரௌன் கலர் எடுத்து அவங்க நோஸை இப்போ நம்ம ஷேப்பாக கட் பண்ணுறோம். இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஜா லைனில் இப்போ ஃபேஸ் வந்து லிஃப்டடாக தெரியறதுக்காக இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நான் ஜா லைனில் இப்போ நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஃபேஸ்லையும் நல்லா நம்ம கான்டோர் பண்ணணும். இவங்களுக்கு ஃபோர்ஹெட் அவ்வளோவும் இல்லை. அப்படி நிறைய இருந்ததுன்னா இந்த கான்டோர் வச்சு நம்ம ஃபோர்ஹெட்டை நல்லாவே கவர் பண்ணலாம். இவங்களுக்கு ஃபோர்ஹெட் கரெக்டாக இருக்கிறதுனால நான் அங்கே எதுவும் யூஸ் பண்ணலை. ப்ளஷ் வந்து நான் பிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ மேஜிக்கில் இருக்கிற பவுடர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரஷ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸை வந்து நல்லா லிஃப்டடாக தான் காட்ட போகிறேன். அதனால் அவ்வளோவும் நான் அவங்களுக்கு சின் வரைக்கும் நான் வரலை. இங்கே சைட்லேயே லிஃப்டடாக காட்டிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். அது வந்து இது ஸ்டெப் வந்து நான் எடுக்கலை, சாரி. பவுடர் நம்ம எங்கெங்கே செட் பண்ணணும்னா கண்ணுக்கு கீழே, ஜாலைன், ஃபோர்ஹெட், அப்புறம் நம்ம நோஸ்க்கு சைடில், அது எல்லா இடத்துலையும் லூஸ் பவுடர் வச்சு நான் லாரா மெர்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு லைனர் வந்து ரீகோட ஜெல் லைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஜெல் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அதே ஜெல் லைனரை தான் நான் காஜலாகவும் யூஸ் பண்ணுறேன். அதனால லாங் ஸ்டேவாகவும் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம மஸ்காரா வச்சுட்டு ஹை லுக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது என்னோடய ஃபேவரட் பார்ட் ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டர் நம்ம நோஸில், அப்புறம் கன்னத்தில், நம்ம ஃபோர்ஹெட்டில் யூஸ் பண்ணலாம், சின்னில் யூஸ் பண்ணணும். லைட்டாக நம்ம லிப்ஸ்டிக்கு மேலே அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். லிப்ஸ்டிக் வைப்போம்ல லிப்ஸ்க்கு மேலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போட்டுட்டு முதல்ல லைனர் வரைகிறேன். லிப் லைனரில் நம்ம லிப்பை வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கணும். லைனர் வரைஞ்சதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணணும். லிப்ஸ்டிக் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம லைனர் வந்து எப்போவுமே கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். உள்ளே கொடுக்குற அந்த அவுட்லைன் வந்து நம்ம டார்க்காக இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். உள்ளே வந்து லைட் ஷேட், நம்ம லைனரை விட லைட்டாக இருக்கிற ஷேடு நம்ம யூஸ் பண்ணோம். நான் இவங்களுக்கு வந்து பிங்க் அப்புறம் பர்பிள் இருக்கிற மாதிரி தான் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம ஹேர் ஸ்டைலெல்லாம் ஃபினிஷ் பண்ணால் இவங்களோட ஃபைனல் லுக் இப்படி. உங்களுக்கும் இந்த மாதிரி மேக்கப் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.